சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் மற்றும் உணவுகளை பற்றியும் அறியலாம். சிறுநீர்ப்பை புற்றுநோய் என்பது சிறுநீர் பையில் உள்ள செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளரத் தொடங்கும் போது ஏற்படும் ஒரு புற்றுநோய் ஆகும். புகைப்பிடித்தல் சிறுநீர்ப்பை புற்றுநோய்க்கான முக்கிய ஆபத்து காரணிகள், ஏனெனில் இது சிறுநீர்ப்பை செல்களை சேதமடைய செய்கிறது. கதிர்வீச்சு சிகிச்சையானது சிறுநீர்ப்பை புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தையும் அதிகரிக்கலாம். சில ஹீமோதெரபி மருந்துகள் சிறுநீர்ப்பை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம். சில தொழில்கள் ரசாயனங்கள், குறிப்பாக ரப்பர், சாயங்கள், தோல் மற்றும் பெயிண்டிங் பொருட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும். குடிநீரில் அதிக அளவு ஆர்சனிக் இருப்பதால் சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஏற்படலாம். சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள்: கீழ்முதுகு அல்லது பக்கவாட்டில் அசௌகரிய வலி, சிறுநீரில் இரத்தம் வெளியேற்றம், சிறுநீர் கட்டிகள் காரணமாக பக்கவாட்டில் வலி ஏற்படலாம், அடிவயிற்றில் கட்டி ஏற்படலாம், காரணம் தெரியாமல் சோர்வு, உடல் எடை குறைத்தல், காய்ச்சல், வாந்தி, குமட்டல், சிறுநீர் கழிக்கும் போது வலி அல்லது எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது அவசர தேவைகள். எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்: பழங்கள், காய்கறிகள், குறிப்பாக கீரைகள், கேரட், தக்காளி, பிரக்கோலி, முட்டைக்கோஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களில் ரொட்டி, பாஸ்தா, பிரவுன் ரைஸ் போன்றவை சாப்பிட வேண்டும். மீன்கள், பருப்பு வகைகள், முட்டை, புரதம் நிறைந்த உணவுகள் உடலுக்கு தேவை. கொட்டைகள்: பாதாம், வேர்க்கடலை, வால்நட்ஸ் போன்ற கொட்டை வகைகள் மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயை குறைக்க உதவுகிறது. தண்ணீர்: ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், மிகவும் அவசியமானது. தவிர்க்க வேண்டிய உணவுகள்: பேக்கிங் செய்த உணவுகள், ஸ்நாக்ஸ் மற்றும் மது அருந்துதலையும் தவிர்க்க வேண்டும். அதிக கொழுப்புள்ள உணவுகள், அதிக உப்பு கொண்ட உணவுகள் சிறுநீரகம் மற்றும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும். சிகிச்சை முறைகளை பற்றி அறியலாம். தீவிர நெஃப்ரோட்டோமி: பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் மற்றும் சுற்றியுள்ள திசுக்களை அகற்றுதல், சிறுநீர் பையில் உள்ள கட்டிகளை அகற்றுதல். உயர்நிலை புற்றுநோய்க்கு முழு சிறுநீர் பையை அகற்றுதல். நோய் எதிர்ப்பு சிகிச்சை: புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் உடலின் இயற்கையான திறனை தூண்டுதல். இலக்கு சிகிச்சை: புற்றுநோய் செல்களை அழிக்கும் மருந்துகளை பயன்படுத்துதல். கதிரியக்க சிகிச்சை: கதிரியக்கத்தின் மூலம் புற்றுநோய் செல்களின் கட்டிகளை அழித்தல். அறுவை சிகிச்சைக்கு பிறகு எஞ்சியிருக்கும் புற்றுநோய் செல்களை அழித்தல். ஹீமோதெரபி: ஹீமோதெரபி மருந்துகள் புற்றுநோய் செல்களை அழித்து அவற்றின் பரவலை தடுக்குகிறது. உயர்நிலை புற்றுநோய்க்கு ஹீமோதெரபி பயன்படுத்தப்படுகிறது.